எல்லாருக்கும் பிரைஸ் அலாட். எல்லாருக்கும் பிரைஸ் அலாட். போன வாரம் அந்த கவுன்சிலிங் செக்ஷன்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, கவுன்சிலிங் எதெல்லாம் கவுன்சிலிங் கிடையாது, கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங்ல வந்து ஒரு ஸ்டோப்புன்னு சொல்லி ஒன்று சொல்லி கொடுத்தேன். நம்ம அதுக்கு ஒரு வேத வசனமும் சொன்னேன். நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நம்மளே முதல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேத வசனம் மூலமா சொன்னேன். இந்த வாரம் வந்து நம்ம பர்சனாலிட்டியை பத்தி நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம அடிக்கடி அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பர்சனாலிட்டி, உங்களோட பர்சனாலிட்டிக்கு நீங்க இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும், உங்களோட பர்சனாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். என்ன பர்சனாலிட்டினா என்ன அப்படின்னா, ஆஹ் ஒரு மனுஷனோட சிந்தனை, திங்கிங், ஒரு மனுஷனோட உணர்வு, ஃபீலிங்ஸ், அப்புறம் ஒரு மனுஷனோட நடத்தை, பிஹேவியர்ஸ், அவனோட பிஹேவியர்ஸ், இது மூணு தான் பர்சனாலிட்டி. ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி, நம்ம அவங்களோட பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம எதாவது சொல்லுவோம்னா அவங்களோட திங்கிங், நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்கல, அவங்க வித்தியாசமா யோசிக்கிறாங்க. அவங்களோட திங்கிங், அவங்களோட ஃபீலிங்ஸ், நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஃபீல் பண்ணுவோம், அவங்க வந்து அப்படி அவங்களோட ஃபீலிங்ஸ் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் பிஹேவியர்ஸ், அவங்களோட நடத்தை, இது நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குள்ள நிறைய பார்க்கலாம். உலக பிள்ளைகள் போல அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும், எப்படி கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கலாம்னு இருக்கும். அவங்களோட ஃபீலிங்ஸ் வேற மாதிரி இருக்கும். சர்வசாதாரணமா கொலையே பண்ணிட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கிற இந்த உலகத்துல ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா கூட தெய்வ சமூகத்துல போக குற்ற உணர்ச்சியோட இருப்பாங்க. அந்த ஃபீலிங்ஸ், அப்புறம் அவங்களோட பிஹேவியர்ஸ் நமக்கு தெரியும். அவங்களோட அவங்களோட நடத்தைகள், இது எல்லாம் தான் பர்சனாலிட்டி. அப்போ இன்னைக்கு அந்த பர்சனாலிட்டியை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்னன்னா, நம்மளை பத்தி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். நம்ம இன்னும் நம்மளோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து இது நல்லா தெரியும். பர்சனாலிட்டிங்கிறது எங்க நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சிந்தனை, இந்த உணர்வு, இந்த நடத்தை, இது எல்லாமே பிரெயினுக்குள்ள இருந்து வர்ற ஒரு விஷயம் தான். நம்மளோட பிரெயின், பர்சனாலிட்டி இஸ் த பிரெயின். ஒரு மனுஷனோட பிரெயின், அவனோட மூளை, அதுதான் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டிங்கிறது என்னன்னா, நீ யாரு, அதுதான் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி இஸ் வாட் யூ ஆர். நீ யாருங்கிறது தான் உன்னோட பர்சனாலிட்டி. பிஹேவியர்ஸ்ங்கிறது நீ என்ன செய்யற. பிஹேவியர்ஸ் இஸ் வாட் யூ டூ. நீ என்ன செய்யறியோ அதான் உன்னோட பிஹேவியர்ஸ். இந்த பர்சனாலிட்டிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு சூரியன் வச்சுக்கலாமே. பர்சனாலிட்டிங்கிறது சூரியன், நம்ம பிரைன். அதுல இருந்து அந்த கதிர்வீச்சு வருது இல்ல, ஒரு அம்பு மாதிரி கதிர்வீழ்ச்சி வருது இல்ல, அதுதான் வந்து நம்மளோட பிஹேவியர்ஸ். அப்ப இவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க, ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். என்னன்னா, அது அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட பிரைனுக்குள்ள இருக்கிற விஷயம், அவங்களோட சிந்தனை, அவங்களோட உணர்வு, அவங்களோட நடத்தை. அதுல இருந்து வெளிவரது தான் அவங்களோட பிஹேவியர்ஸ். இது நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து நிறைய பேரை பார்க்கும்போது, அவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நிறைய பேரை வெறுப்போம். பட் நம்ம இந்த பர்சனாலிட்டியை பத்தி நம்ம இன்னும் அதிகமா படிக்க படிக்க நமக்கு அவங்க மேல வெறுப்பு வராது. சரி, அவங்க இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்க பிரைன் இப்படி இருக்கு, அதனாலதான் அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நான் பர்சனாலிட்டியை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் எடுக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரம் இன்னும் நம்ம நிறைய விஷயம் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த பர்சனாலிட்டி எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அழகா நமக்கு வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் உண்டு. தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னா, இப்போ குரோமோசோம்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம் சொல்லுவாங்க. நம்ம படிச்சிருப்போம் நம்ம 12th எல்லாம் சுவாலஜில. எக்ஸ் எக்ஸ், ஒய் ஒய், அதுல 12, இதுல 12 இருக்கும். ரெண்டு சக்கமா 24 ஆகும். அப்பதான் ஒரு பேபி உருவாகும் போது, அந்த பேபி வந்து இப்பதான் உருவாகுது அப்படின்னா, அந்த பாயோட ஸ்பெர்ம், அந்த கேர்ளோட எக், அதுக்குள்ள இருக்கிற அந்த அந்த குரோமோசோம்ஸ் இருக்குல்ல, அதுல 12 குரோமோசோம் இருக்குமா, அதுல ஒண்ணு பர்சனாலிட்டியா. அப்ப என்னன்னா, நம்மளோட தாய் தகப்பனுக்குள்ள இருக்கிற விஷயங்கள், அந்த குணங்கள் வந்து நம்ம ஒரு கருவா, நம்ம ஒரு உருவமா உருவாகிறதுக்கு முன்னாடியே அது பர்சனாலிட்டியா நமக்குள்ள இருக்கு. ஒரு ஆக்டிவா நமக்குள்ள இருக்கு. அதுதான் நம்ம வந்து ஆச்சரியமா இருக்கும். அந்த ரோமர் 5வது அதிகாரம் வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதுனால உலகத்துல இருக்க அவ்வளவு பேருக்குள்ள அந்த பாவம் ஆளுகை செஞ்சது. ஏன்னா அதான் பர்சனாலிட்டி. நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த மனுஷன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இந்த வசனம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஆதாம் ஏவாள், ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்த, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குணங்கள் வரைக்கும் இப்ப வரைக்கும்
நமக்குள்ள வரைக்கும் அது வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்துட்டு இருக்கு. எப்படி வருதுன்னா இந்த குரோமோசோம்ஸ்குள்ள வந்து அது இருக்குது. அதனாலதான் எப்போதுமே நம்ம தூங்கும்போது திடீர்னு நம்ம வந்து கீழ விழுற மாரி நமக்கு ஒரு பயம் வரும் தூங்கிட்டு இருக்கும்போது. எல்லாருமே அத ஃபீல் பண்ணியிருப்போம். கீழ விழுற மாரி ஒரு பயம் வரும். டக்குன்னு நம்ம ஜர்க் ஆகி திரும்ப ஒழுங்கா படுப்போம். பார்த்தா நம்ம விழுந்திருக்கவே மாட்டோம். ஒழுங்கா தான் படுத்திருப்போம். ஆனா அப்படி இருப்போம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதி ஆதி மனுஷன் வந்து அப்போ வந்து மரத்து மேல அந்த கொப்புல படுத்து கிடப்பாங்களாம். அப்போ வந்து அவங்க அடிக்கடி கீழ விழாம இருக்கணுங்கிற கான்ஷியஸோட அவங்க வந்து தூங்குவாங்களாம். அந்த கான்ஷியஸ் வந்து இப்ப வரைக்கும் நமக்குள்ள இருக்கு. அதனால தான் சில நேரம் நம்ம தூங்கும்போது கீழ விழுற மாரி, அந்த மாரிலாம் நமக்கு வந்து தோணுது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எல்லா விஷயமும் வந்து இப்ப வந்து ஒரு மருந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட, ஒரு மிருகத்துக்கிட்ட குடுத்து பார்த்து அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்து தான் நமக்கு மனுஷனுக்கு குடுப்பாங்க. அப்போ அப்படி ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, எலிய வச்சு தான் பெரும்பாலும் மனுஷங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப எலிய வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு எலிய பிடிச்சுட்டு வந்து, அந்த எலிக்கு வந்து ராஸ்பெர்ரி சாப்பிட குடுக்குறாங்க. இது உண்மையில நடந்த ஒரு விஷயம். அப்ப அந்த ராஸ்பெர்ரி அது முன்னாடி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பின்னாடி அந்த எலிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதுகுல கரண்ட் ஷாக் குடுத்துருக்காங்க. கரண்ட் ஷாக் குடுத்தோனே, அந்த எலி வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, ஆ ஷாக் அடிச்சோனே பயந்துருச்சு. திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாரி ராஸ்பெர்ரி குடுத்துருக்காங்க. அந்த எலி திரும்ப போய் அத போய் சாப்ட்டுருக்கு. அந்த ஸ்மெல் நல்லா இருக்குமா, போய் சாப்ட்டுருக்கு. பின்னாடி இருந்து அதுக்கு வந்து கரண்ட் ஷாக் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது பயந்துருச்சு. 3வது நாள் அந்த அந்த ராஸ்பெர்ரி அந்த இடத்துல வைக்கும்போதே, இந்த எலிக்கு வந்து இத சாப்பிட்டா நமக்கு கரண்ட் அடிச்ச மாரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு, அது என்ன பண்ணிட்டா, அந்த ராஸ்பெர்ரிய வந்து சாப்பிடவே இல்லையாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எத்தன தடவ அந்த ராஸ்பெர்ரிய கொண்டு போய் வச்சாலும் அது சாப்பிடவே இல்லையாம். அதுக்கப்புறம் அந்த எலி குட்டி போட்டு, அந்த அந்த குட்டி வந்து ஒரு குட்டி போட்டு அப்படியே அது 3வது ஜெனரேஷன் ஆயிடுச்சு. அந்த 3வது ஜெனரேஷனுக்கு வரைக்கும் அந்த ராஸ்பெர்ரிய கொண்டு போய் வைக்கும்போது, அதோட ஸ்மெல்லு கூட பட்டாலே அந்த எலி வந்து அது கிட்ட போகலையாம். அப்ப என்ன அதுல கண்டுபிடிச்சாங்கன்னா, இதுதான் வந்து பெர்சனாலிட்டி. ஒரு இப்ப நம்ம தாத்தா காலத்துல அவங்க ஒரு பாதிப்ப அனுபவிச்சிருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்துக்கு அலர்ட் ஆயிருக்காங்கன்னா, அது வந்து அவங்க ஜெனரேஷனுக்கே அது பாஸ் ஆகுது. ஆ அந்த அத சாப்பிட்டா தான் ஷாக் அடிக்குங்கிற அத அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கல. அது அந்த எலி வந்து அனுபவிச்சு பார்க்கல. ஆனா அந்த ஸ்மெல் வரும்போது அது சென்ஸ் ஆகுது. இந்த ஸ்மெல் ஆபத்தானது. இந்த ஸ்மெல் ஆபத்தானது. இப்படிதான் வந்து நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து அந்த உணர்வுகள், அந்த சிந்தனை, அந்த நடத்தை வந்து எப்படி ஆகுதுன்னா, அந்த பெர்சனாலிட்டி வந்து எப்படி ஆகுதுன்னா, அது நம்ம நம்ம டெவலப் ஆயி வருது. அப்ப நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏதோ பிரச்சனை இதெல்லாம் நான் மாத்தணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா, அது வந்து நமக்குள்ள இல்ல, நமக்கு முன்னோர்களுக்குள்ள இருந்த விஷயம். அவங்களோட சிந்தனை, அவங்களோட நடத்தை, அவங்களுடைய அ அ அவங்களுடைய உணர்வு. அது எல்லாமே நமக்குள்ள வரும். இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு விஷயத்துக்கு பயப்படுறாங்க. ரொம்ப பயந்த சுபாவமா இருக்காங்கன்னா, அவங்க பிள்ளைங்களும் அதே மாரி பயந்த சுபாவமா இருக்கும். ஏன்னே தெரியாது. அம்மா வந்து ரொம்ப தைரியசாலியா, அம்மா, அப்பா தைரியசாலியா இருந்தாங்கன்னா, அவங்க பிள்ளைங்க அதே மாரி இருப்பாங்க. அப்படியே இந்த பெர்சனாலிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா, டிராவல் பண்ணுது. இது எங்க உருவாகுதுன்னா, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே. அதான் வேதவசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போதே ஆண்டவர் வந்து நம்மள தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஆதாம் பாவம் செஞ்சான். அந்த பாவம் வந்து இப்ப வரைக்கும் நம்மள தொடருது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்போ அந்த பெர்சனாலிட்டி மாறும்? ஒருவேள இப்போ ஒருத்தவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அத எப்படி மாத்தலாம்? எப்படி மாறும் அப்படின்னா, அதுக்கு கவுன்சிலிங் வந்து சில ட்ரீட்மெண்ட், சில விஷயங்கள்லாம் செய்றாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுத்து அப்படிலாம் பண்ணா அது மாறிரும். அந்த நம்மளுடைய அதாவது கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்முடைய கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட் வந்து எந்த அளவுக்கு வொர்க் பண்ணும்னா, 10% தான் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம நம்ம வந்து யூஸ் பண்றோம். 90% சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த சப்கான்ஷியஸ்க்குள்ள வந்து ஆதி மனுஷன்ல உள்ள மெமரீஸ்ல இருந்து, இப்போ உள்ள மெமரீஸ் வரைக்கும் எல்லாமே வந்து அடங்கி இருக்குமாம். அப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து கான்ஷியஸா இருக்கும்போது நம்ம அவங்க கிட்ட பேசினா அவங்க வந்து புரிவாங்க. ஆனா அவங்க சப்கான்ஷியஸ்ல இருக்கும்போது நம்ம அவங்க கிட்ட போய் என்ன பேசினாலும் அவங்களுக்கு வந்து அது புரியாது. அதே மாரி தான் அவங்களோட பிஹேவியர்ஸ். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள்க்கு எங்களுக்கு என்ன சொல்லிக் குடுத்தாங்கன்னா, ஒரு டீனேஜ் பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப மோசமா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு அப்டின்னா, நீ அவங்க கிட்ட போய் ஏம்மா நீ ஷால் போடுமா, ஏம்மா நீ இப்படி ட்ரெஸ் பண்ணாதம்மா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும். அப்படி சொல்றவங்க மேல வெறுப்பே வந்துரும். இப்ப நம்ம நம்ம எல்லாருமே வந்து பிரேயர் பண்ற டீம்ல இருக்கோம். நீங்களே பார்த்திருப்பீங்க. நீங்க நம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணுவோம். நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு முன்னாடி போய் நிப்போம். ஆனா, அ மீட்டிங்க்கு வர்ற பிள்ளைங்க அப்படி சில நேரம் நீட்டா இருக்க மாட்டாங்க. நம்ம சைடு பரவால்ல. ஆனா மத்த சைடு மதுரை அந்த மாரி சைடுல கூட இப்போ வந்து சர்ச்சுக்கு கூட ஒரு ஷால் போட்டு வரணும். ஒரு மாரி ட்ரெஸ் போட்டு வரணுங்கிற எண்ணம் வந்து யாருக்குமே கிடையாது. அவங்ககிட்ட போய் நீ இப்படி இருமா அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கான்ஷியஸ் இல்ல அவங்களோட சப்கான்ஷியஸ். ஏன்னா சப்கான்ஷியஸ்ல இருந்து வருகிற அந்த ஒரு கதிர்வீழ்ச்சி போல தான் பிஹேவியர்ஸ். அவங்க பிஹேவியர்ஸ் அவங்களால மாத்த முடியாது. இதுதான் உண்மை. எப்போ அவங்க மாறுவாங்க? இப்ப நம்மளே நினைக்கிறோம். நம்ம நிறைய நினைச்சிருப்போம். நம்ம உபவாசம் இருந்து கூட ஜெபிச்சு நம்மளோட பிஹேவியர்ஸ் நம்ம மாத்தணும்னு நம்ம நினைப்போம். ஆனா முடியாது. என்ன காரணம்னா நம்ம சப்கான்ஷியஸ் அப்படி இருக்கு. நம்ம சப்கான்ஷியஸ் வந்து ஹெல்த்தியா மாறினா மட்டும் தான் நம்ம பிஹேவியர்ஸ் ஹெல்த்தியா மாறும். நமக்கு சப்கான்ஷியஸ் வந்து எதனாலலாம் அன்ஹெல்த்தியா இருக்குங்கிறத நம்ம முடிஞ்சா அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இப்போ இத மாத்தவே முடியாதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு வசனம் அழகா ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, "ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் என்ன ஆகும்னா ஒழிந்து போகும்." எப்போ ஒரு மனுஷன் வந்து நமக்கு ரியல் டைம் நெறைய நமக்கு எக்ஸாம்பிள் தெரியும்.
குடிச்சு துன்மார்க்கமா அவ்வளவு மோசமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு வாழ்க்கை. ஆனா இயேசுவ ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை அப்படியே மறுரூபமா இருக்கும். அதான் வேத வசனம் சொல்லுது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருத்தன் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் வந்து எப்படி இருப்பான்னா, புது சிருஷ்டியா இருப்பானாம். நீ விருத்த சேதனம் ஆனாலும் சரி, விருத்த சேதனம் இல்லனாலும் சரி, புது சிருஷ்டியே காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. கலாத்தியர் 6:15 பவுல் சொல்றாரு. புது சிருஷ்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எப்போ நம்மளோட பிஹேவியர்ஸ் மாறும், நம்மளோட பெர்சனாலிட்டி டெவலப் ஆகணும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமான்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை நம்மளும் வந்து நெறைய நம்ம சர்ச்ல பார்த்திருப்போம். இப்ப நான் சொன்ன மாரி இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல சொன்னேன்ல. அவங்க வந்து அவங்க கான்ஷியஸா அந்த விஷயம் பண்ணல. அவங்களோட சப்கான்ஷியஸ். ஏன் அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். என்ன ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்த்தா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து லவ். அவங்க வந்து ஒரு லவ் எதிர்பார்ப்பாங்க. அவங்க அந்த டீனேஜ் பருவத்துல வந்து எல்லாருக்குமே உண்டு. எல்லா மனிதர்களுக்குமே வந்து எல்லாரும் நம்மட்ட பேசணும். எல்லாரும் நம்ம கூட அன்பா இருக்கணும். எல்லாருக்கும் நம்ம தான் ஒரு ஹீரோயின் மாரி தெரியணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து உண்டு. நம்மள வந்து ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொல்லணும், நல்ல பையன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உண்டு. எல்லாரும் நம்மள தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிற மாரி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது நடக்காதப்போ, எப்படியாவது என்னைய பாருங்க. எதையாவது ஒரு மூலமா என்னைய பாருங்க. அப்ப நான் வித்தியாசமா டிரெஸ் பண்றதுனால, பளிச்சு பளிச்சுன்னு கலர் போடுறதுனால என்னைய திரும்பி பார்ப்பாங்க. வித்தியாசமா ஹேர் கட் பண்ணா என்ன திரும்பி பார்ப்பாங்க. இப்படிதான் வந்து நம்மளுடைய மக்களோட மனநிலைமை வந்து இருக்கும். அவங்க எதுக்காக லேக் ஆஃப் லவ் அவங்களுக்குள்ள இல்லாதனால தான் அவங்க அப்படி இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த வாலிப பருவத்திலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுடைய உடைய பார்த்தாலே தெரியும். இந்த காரியத்த அவங்க சொல்லிக் குடுக்கும்போது நான் நெனச்சேன் நெஜமா. எந்த பிள்ளைங்க வந்து உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ, இயேசுவின் அன்ப ருசி பார்த்திருக்காங்களோ, அவங்க வந்து அவங்கள ஷோ ஆன் பண்ண மாட்டாங்க. என்ன பாரு, என்ன பாருங்கிற மாரி அவங்க மேக்கப்போ, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ இருக்கவே இருக்காது. ஒருவேள அப்படி இருக்காங்கன்னா, அவங்க இன்னும் அந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ள பரிபூரணப்படலங்கிறது தான் உண்ம. சில பேர் சர்ச்சுக்கு வருவாங்க. ஒரு மீட்டிங்க்கு வருவாங்க. ஆனா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்க நகை போடுற விஷயம், அந்த எல்லாமேன்னா, என்ன பாருங்க, என்ன பாருங்க, நான் பெஸ்ட்டா தெரியணும். உண்மையான கிறிஸ்துவின் அன்பு ஏன்னா அவங்களுக்குள்ள இன்னும் அந்த லேக் ஆஃப் லவ். அவங்க இன்னும் யார்கிட்டயோ லவ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது நம்மள நேசிக்க மாட்டாங்களா? யாராவது நம்மள பத்தி பேச மாட்டாங்களா? அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இன்னும் அத வெளிய காமிச்சுட்டே இருப்பாங்க. இது மூலமாவது என்னை பெரிய ஆள்ன்னு நெனைக்கணும். இது மூலமாவது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னன்னா அவங்க சப்கான்ஷியஸ்ல என்னன்னா அவங்களுக்கு லவ் வேணும். அந்த கிறிஸ்துவின் அன்பு உள்ள வரும்போது அவங்க புது சிருஷ்டி ஆயிருவாங்க. அவங்க எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த ஒரு காரியம் தான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கத்துக் குடுக்குற ஒரு காரியம். அப்ப நமக்குள்ள ஒருவேள நம்மள நம்ம நிதானிச்சு பார்ப்போம். நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு? நம்மளுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு? எல்லாரும் திரும்பி பார்க்குற மாரி கத்தி கத்தி பேசுறோம்னா, நம்மளோட நோக்கம் வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் படி எல்லாரும் நம்மள பார்க்கணும் அப்படிங்கிற பிஹேவியர்ஸ் இருக்கா? ஒருவேள ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. நம்மள வந்து மாத்த முடியும். நம்மளோட பிஹேவியர்ஸ வந்து மாத்த முடியும். நமக்குள்ள நம்ம சந்ததி மூலமா வருகிற நமக்குள்ள இருக்கிற ஏதோ பயமோ, இல்ல நம்ம சந்ததி மூலமா நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பழக்கவழக்கங்களா இருக்கலாம். இது மாறணும்னு நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்போம், மாறி இருக்காது. ஏன்னா, அது கான்ஷியஸா நம்ம அந்த பிஹேவியர் நம்மளுடைய பிஹேவியர் கிடையாது. நம்ம கான்ஷியஸா நம்ம யோசிச்சு செய்ற பிஹேவியர்ஸ் கிடையாது. அது வந்து சப்கான்ஷியஸ்குள்ள இருக்கிறது. இந்த சப்கான்ஷியஸ் வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, ஆ நம்மளோட நம்மளோட ஜீனுக்குள்ள இருந்து வரும். அம்மா, அப்பா மூலமா வர்றது. அப்புறம் நம்ம வளர்ற விதம், நம்மள சுத்தி இருக்கிறவங்க. இதெல்லாம் நான் அடுத்த வாரம் முடிஞ்சா கர்த்தருக்கு சித்தமானா நம்ம அத பத்தி இன்னும் நெறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். அதே ஒரு ராட்ட வச்சு நடந்த ஒரு விஷயம் தான். ஒரு 6 எலிய வந்து பிடிச்சுட்டு வந்து ஒரு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாங்க. தண்ணிக்குள்ள வந்து அந்த எலி வந்து நீந்திக்கிட்டே இருக்கு. நீந்திக்கிட்டே இருக்கும்போது 15 நிமிஷத்துல என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு எலியா செத்து செத்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த எலியெல்லாம் தூர தூக்கி போட்டு, திரும்ப அதே மாரி ஒரு செட் ஆஃப் எலிய வந்து தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாங்க. போட்டுட்டு பார்க்காங்க, அந்த 15 நிமிஷம் ஆகுறதுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த எலிய என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வலைய எடுத்து அந்த எலிய ஃபுல்லா பிடிச்சு தூர கொண்டு போயி, நல்லா அத டவல் வச்சு தொடச்சு கொஞ்சம் காத்தெல்லாம் அதுக்கு மேல ஊதி, அதுக்கு சாப்பிட சாப்பாடு குடுத்து, ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாங்க. தூக்கி போடும்போது என்ன ஆச்சுன்னா, அது 15 நிமிஷத்துல அது சாகணும். அதுதான் அதோட கெப்பாசிட்டி. ஆனா, அப்படி அத வந்து காப்பாத்தி, அதுக்கு உணவு குடுத்து, அத வார்ம் அப் பண்ணி விட்டதுக்கு அப்புறம், அது 60 மணி நேரம் உயிரோட அந்த தண்ணிக்குள்ள நீந்திட்டு இருந்துச்சாம். 2வது தடவ போடும்போது. ஏன்னா, அதுக்கு இப்போ கிடைச்சிருச்சு ஒரு ஹோப். நம்மள காப்பாத்த யாராவது வருவாங்க. நம்மள அவங்க காப்பாத்துவாங்க அப்படின்னு ஒரு தடவ அத ருசி பார்த்ததுனால, அது என்ன பண்ணுதுன்னா, 60 மணி நேரம் வந்து அது அந்த தண்ணிக்குள்ள போராடுது. இப்போ ஒரு எலியோட கெப்பாசிட்டி நார்மல் கெப்பாசிட்டி 15 நிமிஷம் தான். அந்த 15 நிமிஷம் எங்க இருக்கு? இந்த 60 மணி நேரம் எங்க இருக்குன்னு பாருங்க. இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும். ஆ நம்ம நம்மளோட வாழ்க்கையிலே நம்மளோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு தடவ அந்த கிறிஸ்துவின் அன்ப நம்ம ருசி பார்த்து, அவர்ட்ட இருந்து ஒரு நன்மைய நம்ம பெற்றுக்கொண்டோம். அந்த புது சிருஷ்டியா நம்ம மாறிட்டோம் அப்படின்னா, நம்மளோட கெப்பாசிட்டி மாறும். ஒண்ணுமே செய்ய முடியாது. ரொம்ப வீக். சரீர அளவுல ரொம்ப வீக் அப்படின்னு இருக்கிற நபர் கூட,
இந்த புது சிருஷ்டியா கிறிஸ்துக்குள்ள மாறிட்டாங்கன்னா அவங்க பலவானா இருப்பாங்க. அதான் வேதம் சொல்லுது, பலவீனனும் தன்னை பலவான் என்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட சப்கான்சியஸ் தான் மேட்டர். நம்மளோட சப்கான்சியஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியா, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் மாறும். நம்மள போல சாதாரணமான மனுஷங்க தான், நம்மள போல சாதாரணமா பாடு உள்ள மனுஷங்க தான். வேதத்துல கூட பார்த்தாலும் போதும், பாடு உள்ள மனுஷன் தான் எலியா. ஆனா அவன் வானத்தை அடைக்கும் போது அடப்பட்டுச்சு. இதேதான் ஸ்பிரிச்சுவல்ல, இதுதான். நம்ம சப்கான்சியஸ் எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல்லையும் பயங்கரமா நம்ம டெவலப் ஆக முடியும். வேர்ல்ட்லி உலக பிரகாரமான காரியத்துல நம்ம பயங்கரமா நம்ம டெவலப் ஆக முடியும். அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம புது சிருஷ்டியா இருக்கணும், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும். நம்ம கண்களை மூடி ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்கலாம். அஹ் அன்புள்ள இயேசப்பா, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, அந்த கவுன்சிலிங் செக்ஷனுக்காக உமக்கு நன்றி அப்பா. இதுல நாங்கள் எங்களை குறித்தும் நாங்க நிறைய காரியத்தை நாங்க கற்றுக்கொள்வதற்கு நீர் உதவி செஞ்சதுக்காக நன்றி அப்பா. எந்த அளவுக்கு வேதம் உண்மை, வேதத்தின் வார்த்தைகள் உண்மை அப்படிங்கிறதையும், வேதம் எங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யுதுங்கிறதையும் இந்த கவுன்சிலிங் மூலமா நாங்க கத்துக்கிறது எங்களுக்கு அவ்வளவு ஒரு பிரயோஜனமா இருக்கு தகப்பனே. ஆச்சரியமா இருக்கு ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பிஹேவியர்ஸ் ஒருவேளை எப்படினாலும் இருக்கலாம், ஆனா எங்களோட சப்கான்சியஸ் அப்பா நீங்க நல்லா அதை ஹெல்த்தியா மாத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை புது சிருஷ்டியா மாத்துங்க. நாங்க புது சிருஷ்டியா இருப்போம்னா பழையவனெல்லாம் கழிந்து போகும் என்று வேதத்துல பாக்குறோமே. எங்களுடைய பழைய ஸ்பாவங்கள், ஜென்ம ஸ்பாவங்கள் அப்ப அதெல்லாம் எங்களை விட்டு கடந்து போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். புது சிஸ்டம் நீர் எங்களுக்குள்ள வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்ப. தோல்வியை மாத்திரம் சந்திச்சு சந்திச்சு வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. வெற்றி உள்ளவர்களா நாங்கள் இருக்கிற, பலவான்களா நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்ப தாயின் கருவுல உருவாறதுக்கு முன்னாடி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டீர் அல்லவா. அந்த உன்னத நோக்கத்தை, அந்த உன்னத தரிசனத்தை நோக்கி நீர் எங்களை அழைத்து செல்லும்படியாய், அதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தேவன் நீர் எங்களுக்குள்ள தரும்படியாய், எங்களுக்குள்ள ஒரு மறுமாற்றத்தை, ஒரு இசப்பா மனம் புதிதாகிறதுனால ஆண்டவரே தகப்பனே ராஜா இசப்பா நீர் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் எங்களுக்குள்ள தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மனம் புதிதாய் மாறட்டும் அப்பா. எங்கள் மைண்ட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒருவேளை சந்ததியா தொடர்ந்து வருகிற பாவமோ சாபமோ, எங்களோட ஸ்பாபங்கள், பயங்கள், எந்த ஒரு எரிச்சலின் ஆவி, எந்த காரியங்களா இருக்கலாம், எதுவுமே கிறிஸ்து எங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா அது எங்களை தொடராது என்று நாங்கள் பாக்குறோம் ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால எங்களுக்கு மீட்பு உண்டு ஆண்டவரே. நீரை எங்களை விடுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சித்தமான இன்னும் இதை பத்தி நாங்க அதிகமா தெரிந்து கொண்டு இன்னும் ஜெபிக்க, இன்னும் உங்களுடைய அன்பை ருசி பார்க்கிறதுக்கு எங்க ஒவ்வொருக்கும் கிருபை தாங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே.